எபிசோட் ஸ்டார்ட்டிங்கில கண்ணாடிய பார்த்தோனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். என்ன நம்ம உடம்புல இந்த மாதிரி இருக்கு. ஒருவேள நம்ம வந்து இவளுக்குள்ள வந்துட்டோமா? இல்ல இவ வந்து நமக்குள்ள வந்துட்டாளான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஸோ பெட்லேருந்து எந்திரிச்சுட்டு அப்படியே கீழ வருவான். ஸோ அவனால நடக்க முடியாம கீழ விழுந்தோனே, அங்க இருந்த நர்ஸ்லாம் வந்துட்டு, "டாக்டர் வேகமா வாங்க. பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுக பார்த்துட்டாங்கன்னு" சொன்னோனே, அவன வந்து தூக்கி விடுவாங்க. தூக்கி விடும்போது என்ன ஆச்சுன்ற மாதிரி அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு, "காங்குக்கு என்ன ஆச்சு?" ஸோ அவங்க என்ன ஆனாங்கன்னு கேட்டோனே, இல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அட்மிட் ஆன அந்த டைம்ல தான் அவங்களும் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொன்னோனே, ஓகே நான் போயிட்டு அவங்கள பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான். இல்ல சார் நீங்கலாம் உள்ள போக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கருந்து டாக்டர்ஸ் எல்லாருமே தடுப்பாங்க. இல்ல நான் போயிட்டு அவங்கள கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும்னு அங்க இருந்த எல்லா டாக்டரையும் தள்ளி விட்டுட்டு மெதுவா உள்ள வந்து பார்ப்பான். உள்ள பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐசியூல இருப்பாங்க. அப்படியே வந்து இவனுக்குள்ள மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். நம்மளோட உடம்பு வந்து அங்க இருக்கு. ஸோ அப்ப நம்மளோட சோல் மட்டும் தான் இவனோட உடம்புக்குள்ள இருக்கான்னு அவன் பார்த்துட்டு இருப்பான். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, காங்கோட உடம்பு மட்டும் தான் இருக்கும். அவளோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட உடம்புக்குள்ள இருக்கும். நமக்கு என்ன ஆச்சு? இப்ப இங்க என்ன நடக்குதுன்ற மாரி அவ பார்த்துட்டு இருப்பா. அவனோட கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தழும்பு இருக்குல்ல, அவன் கையில அந்த தழும்ப பார்த்துருவா. பார்த்தோனே இந்த தழும்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தானே அவன் கையில வந்து கிழிச்சு விட்டேன். ஒருவேளை இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை கில் பண்ண வந்தானோ? எதுக்காக வந்து இவன் என்ன கில் பண்ண வரணும்? ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்ற மாதிரி அவன் வந்து ஃபுல்லா யோசித்துட்டு இருப்பான். இப்ப வந்து அவனோட உடம்புக்குள்ள யார் இருக்காங்கன்னா, அந்த அவளோட சோல் மட்டும் தான் இருக்கு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இவ வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருப்பா. அப்ப டாக்டர் வந்து, "இல்ல என்னால எதுவுமே சொல்ல முடியாதுன்னு" சொன்னோனே, எனக்குன்னு இருக்கிறது அவங்க மட்டும் தான். ஸோ அவங்களோட கார்டியன் நான் மட்டும் தான். அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் குடுங்கன்னு சொன்னோனே, டாக்டர் வந்து அவளோட ஃபோன மட்டும் குடுப்பாரு. மொபைல் வாங்கிட்டு அவன் மொபைல்ல வந்து Googleல சர்ச் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி சோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போகுமான்னு பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த கீழ இருந்த கமெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா சோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போகும். நானும் நெறைய டைம் வந்து பார்த்துருக்கேன்ற மாதிரி நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அத பார்த்து இவன் வந்து ஒருவேள நமக்கு இந்த மாதிரி தான் ஆயிடுச்சோ! ஸோ நம்ம இதுலேருந்து எப்படியாவது வெளிய வரணுன்ற மாதிரி அவன் வந்து அவ கூட வந்து பார்த்தீங்கன்னா, பேசுற மாதிரி இருக்கும். டாக்ஸி டிரைவர் வந்துட்டு, "என்ன சார் என்ன ஆச்சுன்னு?" கேட்பானா, "இல்ல நான் வந்து உங்க கூடலாம் பேசலன்னு" சொல்லிட்டு தனியா பேசிட்டு இருப்பான். அப்ப ஃபோன்ல பார்க்கும்போது, ஆஹா! இவன் வந்து என்னோட ஃபோன யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஸோ, அப்ப இவன் தான் பண்ணியிருக்கான். இவன் வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்? ஸோ, நான் வந்து எல்லாத்தையுமே கத்துக்கணும், எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி அவளோட ரூமுக்கு போவான். ரூமுக்கு போனோனே அங்க இருந்த போலீஸ் ஆஃபீசர் வந்து, "இல்ல நீங்கலாம் வரக்கூடாது. ஸோ, இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்லாம் வந்தா நாங்கலாம் அலோவ் பண்ண மாட்டோம்ன்னு" சொன்னோனே, அங்கருந்து 2 பேர் வந்து இவன ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அவ அங்க இருந்துட்டு இவனோட வீட்டுக்கு வரதுக்காக பிளான் பண்ணுவா. ஸோ, இவனோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரமா இருக்கும். ரொம்ப நேரம் நடந்து போற மாதிரி இருக்கும். நான் இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடந்து போகணுன்ற மாதிரி இவனும் ஒரு வழியா அவனோட வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்தோனே அவனோட என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லெட்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த லெட்டர்ஸ்ல இவனோட பேர் இருக்கிறத பார்த்துட்டு, ஓகே ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவனோட வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு உள்ள வருவான். உள்ள வரும்போது என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா கார்டன் இருக்கும். ஸோ அந்த கார்டன பார்த்துட்டு இவனோட வீடு என்ன கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வருவான். உள்ள வந்தோனே பெரிய ஒரு லாக்கா இருக்கும். என்னது இது வேற லாக்கா இருக்கான்னு மாதிரி பார்த்துட்டு, அந்த லாக்க வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட லைசென்ஸ் மூலமா செக் பண்ணுவான். ஸோ அந்த நம்பர போட்டுட்டு அந்த லாக்க வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர போடுவான். போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லாக்க வந்து அப்படியே பிடிச்சு இழுப்பான். ஆனா லாக் வந்து ஓப்பன் ஆகாது. என்னடா இது! இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் போட்டிருக்கான். ஆனா இது போட்டா ஒர்க் ஆக மாட்டேன்னுதுன்னு வேற ஒரு நம்பர் போடுவான். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் வந்து ஓப்பன் ஆகாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெளிய தான் தூங்கணும் போல. நம்ம எப்படியாவது உள்ள போயே ஆகணும்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து ட்ரை பண்ணுவான். 4 4 0 மட்டும் ட்ரை பண்ணுவான். 4 0 வச்சுட்டு லாக் வந்து ஓப்பன் பண்ணுவான். லாக் வந்து ஓப்பன் ஆயிடும். அட பாவி! என்னடா நீ இவ்வளோ சிம்பிளா வச்சிருக்கியான்னு கதவ தொறந்துட்டு உள்ள வருவா. உள்ள வந்தோனே வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கும். ரொம்ப இருட்டா இருக்குமா, இவளுக்கு தான் இருட்டுன்னா கொஞ்சம் பயம் இல்ல. ஸோ அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபோன் எடுத்துட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு அப்படியே மெதுவா உள்ள வருவா. ஸோ உள்ள வந்துட்டு லைட்ட ஆன் பண்ணிருவா. அவன் ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்தோனே, அவனோட ட்ரெஸ் இருக்கும். என்னடா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணுமான்னு அவன் யோசித்து பார்த்துட்டு, அந்த ட்ரெஸ்ஸ வந்து போட்டுக்கிடுவான். அந்த ட்ரெஸ்ஸ போட்டோனே அவனோட கையில வந்து அந்த தழும்பு இருக்குல்ல, இந்த தழும்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து என்ன கில் பண்ணும்போது இந்த தழும்பு வந்து நான் அவனோட கையில வந்து போட்டேன். அப்போ இவன் கையில இந்த தழும்பு இருக்கே, ஸோ அப்போ இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன வந்து உண்மையிலே யாரு கொலை பண்ண வந்தா? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்ற மாதிரி யோசித்து பார்ப்பான். யோசித்து பார்க்கும்போது அவனோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷூ கடைக்காரன் வருவான். ஸோ அந்த ஷூ கடைக்காரனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவனோட அந்த மேனேஜர் இருந்தான்ல, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கும். "என்ன நீயுமாடான்னு?" அவளும் கேட்பாளா, ஆமா நானும் சொல்லுவேன். அப்படியே வந்து இந்த சைடு திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்கும்போது யூமி இருந்தாளா, ஸோ யூமி வருவா. யூமிய பார்த்துட்டு, "என்ன யூமி நீயுமான்னு?" வந்து அவன் வந்து பேசிட்டு இருப்பான். ஏன்னா, இவளோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவள வந்து யாரெல்லாம் கில் பண்ணணும்னு நெனச்சாங்களோ, அவங்க எல்லாருமே இவ முன்னாடி வந்து போற மாதிரி இருக்கும். அவனோட கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தழும்பு இவ போட்டிருப்பான். ஸோ இந்த அடையாளம் மூலமா யார் என்ன கில் பண்ண வந்தாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இவ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சுத்தி எல்லாத்தையும் பார்ப்பா.
நம்ம ஒரு வழியா இங்க தான் தூங்கணும் போல சொல்லிட்டு அவனோட ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தட்டி குடுத்துட்டு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம எப்படியாவது சமாளிச்சுட்டா போதும். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க தூங்கணும்னு நெனைக்கிறோமோ, அங்க தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, இவனே வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு அவனோட பெட்ல வந்து அப்படியே தூங்குவான். தூங்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு எப்படியாவது நிம்மதியா தூங்கணும். புது இடமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்துட்டே இருப்பான். ஒரு வழியா தூங்கிருவான். ஸோ தூங்குனோனே வந்து கொஞ்ச நேரத்தில வந்து விடிஞ்சிரும். விடிஞ்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து இன்னைக்கு நைட்டு நல்லாவே தூங்கல. இந்த தலைவலி வேற ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா எந்திரிப்பான். ஸோ எந்திரிக்கும்போது அவனோட ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட பேண்ட்டுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த பேண்ட்டுக்குள்ள இத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ஏன்னா இவனோட உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட சோல் இருக்குல்ல, இந்த கைய வச்சுட்டு நான் சும்மாவே இருக்கணும், அமைதியா இருக்கணுன்ற மாதிரி அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அவனோட அந்த கேபின்குள்ள வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்க்கும்போது என்னடா எல்லா ட்ரெஸ்ஸுமே பழசா இருக்கு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, மிலிட்ரிலலாம் வேலை பார்த்துருப்பான் போல. ஸோ 2 இயர்ஸ் வந்து ட்ரெய்னிங் எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருப்பான். ஓகே இந்த ட்ரெஸ் கரெக்ட்டா இருக்குன்னு பார்ப்பான். ஸோ கீழ பார்க்கும்போது ஒரு கார்டு இருக்கும். ஓகே இந்த கார்ட வச்சுட்டு நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸ நம்மளே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வருவான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வருவான். ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கோட் சூட்ட வாங்கிட்டு போட்டுட்டு வருவான். ஸோ இவன் வர்றத பார்த்தா அங்க இருந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இவன பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. என்ன இவனா வந்து பார்த்தீன்னா, இந்த மாதிரி இருக்கான். இன்டர்ன்ல ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி இல்லையே! இவன் என்ன இப்படி இருக்கான்னு அங்க இருந்த எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவன் உள்ள வந்தோனே அந்த நோட்டீஸ் போர்ட் இருக்குல்ல, அந்த நோட்டீஸ் போர்ட தான் பார்த்துட்டு இருப்பான். அந்த நோட்டீஸ் போர்ட்ல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க டீம்ல இருந்த எல்லாரையும் ஃபுல்லா ஃபயர் பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து பார்த்தீன்னா, இன்னும் வந்துட்டே இருக்கான். ஸோ இவங்க டீம்ல வந்து பார்த்தீன்னா, யாருமே மேல வரணும்னு விருப்பப்படல. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸ விட்டு வெளிய போறாங்கன்னு இவங்கள எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் டக்குன்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்களா, அவங்க முன்னாடி வந்து நின்னுட்டு என்ன சொன்னா, "இவங்களுக்கெல்லாம் கேரியரே வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் பண்ண தெரியலையா? நான் வந்து எப்படி என்னோட கேரியர வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் பில்ட் பண்ணி காமிக்கிறேன். நீயே பாருன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவன் பேசினோனே அங்கருந்து எல்லாருமே அங்கருந்து கிளம்பி ஓடிருவானுங்க. ஓடிட்டு இருக்கும்போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூமி வருவா. "என்னாச்சு இன்டர்ன் நீ வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு வரேன்னு சொன்னியே, என்ன லேட் ஆயிடுச்சு? உடனடியா என்னோட கேபினுக்கு வா. நம்ம வந்து முக்கியமா பேசணும்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கேபினுக்கு போவாங்க. இவனோட மைண்ட்ல வந்து பார்த்தீன்னா, நீ எப்படி வந்து இந்த டீமுக்கு வந்து பார்த்தீன்னா, ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆயிருப்பா. ஸோ இந்த டீம் மேனேஜர் வந்து இவ எப்படி ஆனான்ற மாதிரி இவளோட மைண்ட்ல ஓடிட்டுருக்கும். ஸோ மேனேஜர் மேம் நில்லுங்க, நில்லுங்க. நான் வந்து உங்க கூட பேசணுன்ற மாதிரி 2 பேரும் வந்து அவள ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சுன்னு அவ வந்து பார்த்தீன்னா, யோசிச்சுட்டு இருப்பா. இவ வந்து அவளோட டேபிள்ல வந்து உட்காந்துருப்பா. அப்ப வந்து ஒரு கால் வரும். ஸோ 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அவளுக்கு வந்து பார்த்தீன்னா, இந்த மாதிரி ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மேட்டர் மட்டும் வெளிய வந்துச்சுன்னா, நம்ம 2 பேரும் உயிரோடவே இருக்க மாட்டோம். ஸோ இந்த மேட்டர மட்டும் வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி பார்த்துக்கோ. மத்தது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேஃபிட்டேரியால அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சுச்சுன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவ வந்து பார்த்தீன்னா, ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீன்னா, அவ தான் நல்லா சூட் ஆவா. எனக்கு அடுத்து வந்து பார்த்தீன்னா, அவ தான் இருக்கான்ற மாதிரி இவ வந்து இவளோட மைண்ட் வைஸ்ல பேசிட்டு இருப்பா. அப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ இன்டர்ன் வந்து பார்த்தீன்னா, நீ உன்ன வந்து அண்டர் டாக்ல போட்டுருக்காங்க. ஸோ உன்னோட வேலை என்னன்னு தெரியும்ல? வேலை நடக்கிற இடத்துல வந்து பார்த்தீன்னா, நீயே வந்து பார்த்தீன்னா, இல்லீகலா அங்க போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொண்டு வரணும். இதுதான் வந்து பார்த்தீன்னா, உன்னோட டியூட்டி. உனக்கு வந்து இத பத்தி தெரியுமா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீன்னா, இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஸோ நீ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீன்னா, இவங்க 3 பேர பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து நீ இவங்க 3 பேர தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஐபேட்ல வந்து பார்த்தீன்னா, 3 பேரோட ஃபோட்டோ வந்து காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீன்னா இவங்க. ஸோ இவங்க வந்து யாருன்னு தெரியுமா? நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் வந்து பார்த்தீன்னா, இவங்க தான் எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு ஈவென்ட்னாலோ, கிறிஸ்மஸ்னாலோ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா மட்டும் போதும். அங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் சரி, கிஃப்ட்டும் சரி, இவங்க தான் வந்து ஆளா எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட குழந்தைக்கு வந்து குடுத்துருவாங்க. நீ ஃபர்ஸ்ட் வந்து இவங்கள தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோனே, அவங்கள வந்து காமிப்பாங்க. கிறிஸ்மஸ் அப்ப உள்ள இருக்கிற கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பான். ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி செக்யூரிட்டி வந்தோனே, மேடம் நில்லுங்கன்னு சொல்லினோனே கீழ விழுந்துருவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பாய் இருந்தான்ல, ஸோ அவன் தான் காமிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இவன தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இவன வந்து நீ ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம்னு அவன வந்து இன்ட்ரோ குடுத்துட்டு இருப்பாங்க. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செலிபிரிட்டி மாதிரி இன்ஸ்டா செலிபிரிட்டின்னு சொல்லுவோம்ல, ஸோ அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பாரு ஆன்லைன்ல ஏதாவது ஒண்ணு போஸ்ட் பண்ணிட்டே இருப்பா. ஈவன் மீட்டிங்ல இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவ போஸ்ட் வந்து போட்டுட்டே இருப்பா. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, டீம் மேனேஜரோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அந்த மீட்டிங்ல கூட வந்து அவ யாருன்னே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி நெட்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தா. அப்ப இவளோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேய் இவங்கள எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட் பண்ணதே நான் தான்டான்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காங் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரையும் மீட் பண்ணியிருப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட்ட எடுத்துட்டு ஓடுனால, ஸோ அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவ தான் இந்த மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பா. அதுக்கடுத்து அந்த 3வதா அந்த செலிபிரிட்டி இருந்தால, ஸோ அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ தான் வந்து வேலைக்கு எடுத்திருப்பா. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கில் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாரோ தான் என்ன கில் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு கெளம்புவா. அவ வந்து அங்கருந்து கெளம்புவா. ஸோ கெளம்பும்போது நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்க்யூ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போயிடுச்சு. அவங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இழுத்து மூடிட்டேன்னு சொன்னோனே, அப்ப அவனோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனா தான் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போற மாதிரி தோணும். ஸோ போவோன்னு தோணும்போது கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லோஷன்லாம் தடவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கட் பண்ணிருவாங்க. ஸோ கட் பண்ணோனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூமிய காமிப்பாங்க. யூமி தான் வந்து இப்போதைக்கு ஒரு டீம் மேனேஜர். ஸோ டீம் மேனேஜரா பொறுப்பேத்துனோனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணீர் விட்டு அழுகுற மாதிரி ரொம்ப சென்டிமென்ட்
சென்டிமெண்டலா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இருக்கணும். ஸோ நான் இந்த இடத்துக்கு நான் வந்து எப்படியோ வந்துட்டேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னு நெனச்சாங்களோ, அத நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அவங்க இருந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, இவ ஃபீல் பண்ற மாதிரி அழுதுட்டே இருப்பா. அப்ப அவன் புதுசா இருந்தான்ல அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர். ஸோ அவனும் இங்க டீம் மேனேஜர் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவளோட மைண்ட்ல "நீ வந்து இதையும் மறந்துறாத. நீ மறந்தேன்னா நம்ம மாட்டிக்கிறோம்னு" சொல்லிட்டு இருப்பா. எனக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியும்னு சொன்னோனே, அப்ப வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். காங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்போசிட் கம்பெனியும், நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1% புரோட்டீன் வந்து நம்ம இதுல அதிகமா இருக்கு. இத வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஹைலைட்டா கொண்டு போய் காமிக்கணும், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு மீட்டிங் எடுத்துட்டு இருப்பா. அப்ப வந்து இது வந்து நம்ம ஃப்ரேமிங் பண்ணணும். ஸோ ஃப்ரேமிங் பண்ணா மட்டும் தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த மெத்தட தான் நான் யூஸ் பண்றேன்னு யூமி வந்து அவ கூட பேசிட்டு இருப்பா. இங்க வந்து என்கோ வந்து அவளோட ரூமுக்கு வருவா. ஸோ ரூமுக்கு வரும்போது அவளோட டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் இருக்கும்ல 2 பேரும் அந்த ஹோட்டல்ல பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் இவளும் பார்த்துட்டு இருப்பா. "ஓகே இந்த ஃபோட்டோஸ் எதுக்கு பார்க்குற? உனக்கான வேலை வந்து குடுத்துருக்கேன்ல, அந்த வேலைய மட்டும் போய் பாருன்னு" சொல்லிட்டு இருப்பா. ஓகே எனக்கு வந்து என்ன வேலை குடுங்கன்னு சொன்னோனே, "ஓகே இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகுதி இல்லாத மாதிரி இந்த வேலைக்கு வந்திருக்கீங்களே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும், எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாம இந்த வேலை ஈஸியா கிடைச்சிருச்சேன்னு" அவ வந்து பேசுவானா, "இல்ல நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைய மட்டும் பாருன்னு" வந்து யூமி வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ கிட்ட பேசிட்டு இருப்பான். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சேல் ஆக மாட்டேன்னுது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்புறம் டிராபேக் ஏதாவது இருந்தா அத கொண்டு வான்னு சொன்னேனே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இத பத்தி முன்னாடியே தெரியும். ஓகே இத வந்து நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புவோம். "உனக்கு முன்னாடியே தெரியுமா?" "ஆமா இது முன்னாடியே வந்து இத கைட் பண்ணிட்டு இருந்தது நான் தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். நான் வந்து இத பார்த்துக்கிறேன்னு" சொல்லினேன். "ஓகே நான் வந்து உன் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புவோம். ஸோ கிளம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸ் இருந்துச்சுல்ல, இதுக்கு முன்னாடி அந்த ஹேண்ட்மேடு ஷூ ஃபேக்டரி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஆஃபீஸுக்கு தான் வருவேன். ஓகே உள்ள வந்து ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்து தேடிட்டு இருப்பான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடைக்கல. நான் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ள வருவான். உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து அவளோட கழுத்துல வந்து ஒருத்தன் கத்தி வச்சான்ல, ஸோ அந்த கத்திய வந்து பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வந்து ஞாபகம் வரும். அந்த கத்தியும் வந்து அந்த இடத்துல இருக்கும். அந்த கத்திய எடுத்து பார்த்துட்டு, இந்த கத்தி அவன் தானே என்னோட கழுத்துல வச்சான். ஸோ அப்ப வந்து இந்த கத்தி எங்க இருக்குன்னா, நம்மள கில் பண்ணவன் இங்க தான் இருக்கான்னு அவன் வந்து யோசிப்பான். யோசிக்கும்போது டக்குனு ஒருத்தன் முன்னாடி வந்து நிப்பான். யாருன்னு பார்த்தா, அந்த ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீன்னா, அவனோட கழுத்துல வந்து கத்தி வச்சான்ல, அவன் தான் முன்னாடி வந்து நிப்பான். இந்த இடத்துல நீ என்ன பண்ற? உன் கையில எப்படி இந்த தழும்பு வந்துச்சு? தழும்ப பார்த்தோனே இவளுக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வரும். அப்போ பண்ணது இவன் இல்லையே! அப்போ இவன் தான் பண்ணானான்ற மாதிரி இவளுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் முடியுது. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.